ஹலோ வால், நான் இன்றைக்கி சூப்பரான ஒரு சமையலோடு வந்திருக்கேன். எல்லோரும் மறந்தே போயிட்டாங்க இந்த சாம்பாரை. அவ்வளோ பெனிஃபிட் இருக்கக்கூடிய ஒரு காய் இது. ஆமாங்க, வெண்பூசணி தான். இதை யூஸ் பண்ணி ஜூஸ் போடலாம், கூட்டு செய்யலாம். நான் இன்றைக்கி சாம்பார் தான் பண்ணியிருக்கேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? கடுகு, வத்தல், பெருங்காயம், கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற காயும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் சாம்பார் மசாலா, வீட்டு மிளகாய் தூள், கடைஞ்சி வச்சுக்கிற பருப்பையும் போட்டு நல்லா கொதி விட்டதுக்கப்புறம் கொத்தமல்லி, லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இன்றைக்கி சுண்டல் வேக வச்சு தாளிச்சிருந்தேன். அதுக்கு கறி மசாலா, வெங்காயம், உப்பு, கருவேப்பிலை போட்டு வேக வச்ச சுண்டலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சாம்பாருக்கு சைடிஷாக சூப்பராக இருக்குங்க. வெண்பூசணி சாம்பார், ரசம், சுண்டல் தாளிப்பு, இதுதான் இன்றைக்கி செஞ்சுருந்தேன். இந்த சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. இன்னொரு ஷார்ட்ஸில் பார்க்குறேன். பாய்.